வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் PVR அவர்கள் எழுதிய ஓடும் மேகங்கள் கதையின் 10வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ராதிகா கிளாஸ் ஹவுஸை நோக்கி உற்சாகத்துடன் விரைந்து செல்வதைக் கண்டு நாதன் பெருமூச்செறிந்தார். உள்ளூர கண்ணனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கும் இருந்தது. இந்த ஆசையை லவலேசமும் காட்டிக்கொள்ளக்கூடாது. காட்டிக்கொண்டால் ஸ்ரீதரின் கணக்கில் நாம் ஒரு படி குறைந்து விடுவோம் என்று அவர் நினைத்தார். ராதிகா கண்ணில் இருந்து மறைந்த பின் மெதுவாக ஸ்ரீதர் ஆரம்பித்தான். இந்த காலத்து பெண்களுக்கு பிடிவாதமும் அடங்காத்தனமும் கொஞ்சம் அதிகம்தான். இதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று நினைக்கிறீர்கள்? நாதன் அவன் பேச்சையே காதில் விழுந்ததாக காட்டிக்கொள்ளவில்லை. அவர் மனம் அவரையும் மீறி கிளாஸ் ஹவுஸில் மூழ்கிவிட்டது. ஸ்ரீதர் இன்னும் ஏன் உட்கார்ந்து கொண்டு கழுத்தை அறுக்கிறான் என்ற எரிச்சல் கூட உண்டாயிற்று. ஸ்ரீதர் தன் இயல்பில் தொடர்ந்தான். கல்லூரி படிப்பு என்றுதான் காரணம் காட்ட மாட்டேன். வர வர கல்லூரி படிப்பின் தரம் குறைய குறைய மாணவ மாணவிகளின் பொறுப்பற்ற தன்மை வேண்டுமானால் குறைந்து வரலாம். ஆனால் பெண்களின் அடங்காத்தனத்துக்கும் பிடிவாதத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? முதலாக தம்மை மறந்து அவர் ஆத்திரத்துடன் ஸ்ரீதரை பார்த்தார். காரணத்தை ஒரு வழியாக சொல்லிவிட்டு தொலையேன் என்ற பார்வை குமரிற்று. ஸ்ரீதருக்கு பிறருடைய பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் சக்தி இருந்திருந்தால் என்றைக்கோ ரெட் ஹவுஸுக்கு வருவதை நிறுத்தியிருப்பான். ராதிகாவின் அலட்சியமும் வெறுப்பு கக்கும் கண்களையே அவன் புரிந்து கொண்டதில்லை. நாதனுடைய பார்வையையா அவன் புரிந்து கொள்ளப் போகிறான்? பெண்களை பெற்றோர்கள் சரியாக வளர்ப்பதில்லை. தாய் பெண்ணை கண்டு பயப்படுகிறாள். தகப்பனார் அலட்சியமாக இருக்கிறார். வேண்டுவதெல்லாம் பெண்ணுக்கு கிடைக்கிறது. ஆனால் பருவ வயசில் பெண்ணின் உள் மனம் புது உறவை நாடுகையில், இல்லறத்தை விழைகையில் பெற்றோர் அவளை கைவிட்டு விடுகிறார்கள். மாதாந்திர வருமானத்தில் கல்லூரி வரைக்கும் பெண்ணை இழுத்து போனவருடைய பொருளாதார நிலை அவளை ஒரு புருஷன் கையில் பிடித்து கொடுக்கும் அளவுக்கு ஈடு கொடுக்க முடிவதில்லை. படிப்பு ஆனதும் ஒரு வேலையில் சேரும்படியாகி விடுகிறது. நாதன் எழுந்தார். இப்போது ஸ்ரீதர் சொன்னதெல்லாம் அவருடைய காதில் அரைவது போல விழுந்தது. ராதிகாவின் அடங்காத்தனத்துக்கு அடிப்படையான காரணத்தை ஸ்ரீதர் மூலம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறதே என்பதை நினைத்து பார்த்தபோது அவருக்கு அழுவதா சிரிப்பதா என்று புரியவில்லை. அவர் கடிகாரத்தை பார்த்தார். மணி 6:30 என்றான் ஸ்ரீதர். நாதன் தம் மணிக்கட்டை பார்த்து முடியும் முன். நாதன் தம்முள் முணுமுணுத்து கொண்டார். ராதிப்போ 20 நிமிஷம் ஆகிறது. அவருடைய உதடுகளின் அசைவை கண்ட ஸ்ரீதர், ஏதாவது சொன்னீர்களா என்று கேட்டான். ம் என்று தலையசைத்த அவர் கிளாஸ் ஹவுஸ் இருக்கும் திசையையே பார்க்கலானார். வெளியே இருள் கவ்வி கிடந்தது. கடந்த சில நாட்களாக மாலை இரவு வேளைகளில் மழை பெய்து வருகிறது. வானின் மூட்டத்தை பார்த்தால் இன்றும் மழை பெய்யும் என்று தோன்றியது அவருக்கு. அவர் மௌனமாக எதையோ பார்த்த வண்ணம் இருப்பதை கண்ட ஸ்ரீதர் திடீரென்று எழுந்தான். நான் போய் வருகிறேன். நாதன் அவனை பார்த்தார். இதை சொல்ல இத்தனை நேரமா என்ற அலுப்பு பார்வையில் பிரதிபலித்தது. சரி என்றார். வழக்கமாக அவன் விடைபெறும் போது நாளைக்கு வா என்று அழைக்கிறவர் இன்று எந்திரமாக சரி என்று கூறிவிட்டார். ஸ்ரீதர் போனது கூட அவர் பார்வையில் ஒட்டவில்லை. மனம் முழுவதும் கண்ணன் வியாபித்து விட்டான். தன் காரியத்துக்காகத்தான் அவன் வந்திருக்கிறான் என்று அவர் அடிச்சு சொன்னாரே, அது எவ்வளவு தூரத்துக்கு தம் மனசாட்சிக்கு எதிராக சொன்ன வார்த்தை என்று அவரே நொந்து கொண்டார். எத்தனையோ நூற்றுக்கணக்கானவர் தினம் தினம் அவரை பார்க்க வருகிறார்கள். எல்லோருமே அவரவர் காரியத்துக்காகத்தான். கண்ணன் ஏன் அப்பவும் கூடத்தான். ஆனால் அப்போ யார் வீட்டுக்குள் தான் சுதந்திரமாக நுழையவில்லை. இதுவரை இது வேணும் அது வேணும் என்று கேட்டுக்கொண்டு வந்ததில்லை. அப்பேற்பட்டவனை தன் காரியத்துக்காக வந்திருக்கிறான் என்று அவர் குற்றம் சாட்டினாரே. இதற்கெல்லாம் காரணம் என்ன? அடிப்படையான காரணம் கண்ணன் மீது வெறுப்பா, எரிச்சலா? இரண்டுமே இல்லை. எங்கே அவன் தம்முடைய திட்டத்துக்கு எதிராக வந்து விடுவானோ என்று பயந்தார். ஆனால் அடுத்த கணமே சாயந்தரம் ராதிகா நடந்து கொண்ட விதத்தில் இருந்து
இனிமேல் கண்ணனை கண்டு மனம் பயப்பட தேவையில்லை என்று தோன்றியது. ஸ்ரீதரை கிழித்து போட்ட சுவட்டிலேயே அவள் கண்ணனை காண ஓடோடி சென்றாள் என்றால் என்ன அர்த்தம்? அர்த்தம் புரிய புரிய அவருக்கு தலை சுற்றியது. ஹாலில் ஜக ஜோதியாய் வெளிச்சம் இருந்தும் இருள் சூழ்ந்து விட்டதாக தோன்றியது. உள்மனம், இனிமேல் உன்னால் எதுவும் செய்ய முடியாது, நீ பெற்ற பெண்ணே உன் திட்டங்களையும் ஆசைகளையும் குலைக்கிறாள் என்று கேவியது. நாதன் கண்களை மூடிக்கொண்டார். ஒரு கை தானாக தலையை பிடித்து கொண்டது. திடீரென்று ஏதோ ஒரு ஒலி தொலை தூரத்தில் இருந்து, தொடு வானத்தில் இருந்து கேட்பது போல இருந்தது. மெல்ல மெல்ல பிரக்ஞை மீண்டபோது பேச்சொலியும் சிரிப்பொலியும் மாறி மாறி கேட்டன. அரை மயக்கம் தெளிந்தும் கூட நாதனால் உன்னிப்பாக கேட்டு வார்த்தைகள் யாரிடமிருந்து வருகின்றன, அவற்றின் அர்த்தம் என்ன என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அடுத்த நிமிஷமே படி ஏறி ஹாலுக்குள் நுழையும் ஓசை கேட்டது. அப்பா என்று கத்தின ராதிகா. நீங்க நினைச்ச மாதிரி கண்ணன் தன் காரியத்துக்காக வரவில்லை என்று சொல்லிக்கொண்டே அவர் முன் வந்தாள். அடுத்த கணமே அவருடைய விகாரம் அடைந்த முகம் பதற வைத்தது. நெற்றியை தொட்டு பார்த்து கொண்டே, என்ன அப்பா உடம்புக்கு என்று கேட்டாள். மாமா என்றான் கண்ணன். அவனும் அவர் அருகில் வந்தான். ஒன்றுமில்லை, முனகினநாதன் மெதுவாக சமாளித்து கொண்டார். நிமிர்ந்து உட்கார்ந்து தமக்கு ஒன்றும் இல்லை என்பதை நிரூபிக்க பார்த்தார். கண்ணன் அவரையும் ராதிகாவையும் மாறி மாறி பார்த்துவிட்டு, ராதி, இன்னைக்கு மாமாவை தொந்தரவு செய்வதில் அர்த்தம் இல்லை, நான் வருகிறேன் என்றான். அடுத்த கணம் 2 அடியும் நடந்தான். உட்கார் கண்ணா என்றார் நாதன். இல்லை, நான் நாளைக்கு காத்தாலே 8 மணிக்கு வருகிறேன், நீங்கள் உடம்பை பார்த்து கொள்ளுங்கள். என் உடம்புக்கு ஒண்ணும் இல்லை என்று கத்தினார் அவர். மனசுக்குத்தான் என்றாள் ராதிகா. ஆமாம், அவள் சொல்றது கரெக்ட். கையையோ காலையோ வெட்டி எறிய முடியற மாதிரி இந்த மனசையும் வெட்டி எறிய முடியுமானா நான் என்னைக்கோ அதை செய்திருப்பேன். என் மனசு கிடக்கட்டும், நீ சௌக்கியமா இருக்கையா, ஒரு குறையும் இல்லாம இருக்கேன்னு தான் அப்பு சொன்னான். அதே அப்பு வேறு விதமாக என்கிட்ட சொல்லி இருக்கான் என்ற ராதிகா. அப்பா, என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள், உங்க உடம்பும் மனசும் இப்ப எப்படி இருக்கு என்றாள். ஏன்? பாலத்தின் சக்திக்கு ஏற்றபடிதான் அதற்கு மேல் பாரத்தை ஓட்டுவார்கள். அது மாதிரி இன்னைக்கு கண்ணன் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறான். அதை தாங்கிக் கொள்ளவோ எதிர்த்து போராடவோ உங்களுக்கு சக்தி இருக்கான்னு தெரிய வேணும். ராதி, ஏன் மாமாவின் மனசை போட்டு குழப்பற? இந்த மனசு ஐசிஎஸ் மனசுடா கண்ணா. காத்துல கிளைகள்ல சஞ்சா மரத்துக்கு சக்தி போயிடுத்துன்னு அர்த்தம் இல்லை. புயல் அடிச்சாலும் சாயாத மரம்டா நான். நீங்க வர்ஜரம் பாஞ்ச மரம்னு கண்ணன் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னான். இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு வந்திருக்கிற செய்தி மரத்தை வீழ்த்தாமற் போனாலும் கிளைகளை எல்லாம் ஒடிச்சு தள்ளக்கூடிய செய்தி. குமாரை பற்றிய சமாச்சாரம் தானே? நாதன் மெதுவாகத்தான் கேட்டார். அடுத்த கணம் கண்ணனும் ராதிகாவும் திடுக்கிட்டார்கள். அவருக்கு விஷயம் ஏற்கனவே தெரிந்ததுதானா? யார் சொன்னார்கள்? ஒருவேளை கண்ணனுக்கு எழுதிய பிறகு அப்பாவுக்கும் குமார் கடிதம் எழுதிவிட்டானா? உங்களுக்கு தெரியுமா மாமா? என்னன்னு தெரியாது, பின் எப்படி குமாரை பற்றிய சமாச்சாரம் தானே என்று கேட்டீர்கள் என்றாள் ராதிகா. என்னை அசைக்கக்கூடிய சமாச்சாரம் உன்னையும் அவனையும் பற்றியதாகத்தான் இருக்க முடியும். அம்மாதிரி விஷயம் இப்போது உன்னை பற்றி ஏதும் இல்லை. அடே அப்பா என்று வியந்த ராதிகா. சரியான ஐசிஎஸ் மனம் என்றாள். என்ன விஷயம், எப்படி ஆரம்பிக்கிறது என்று புரியவில்லை மாமா. வீடிகை இல்லாமல் ஜோடனை இல்லாமல் முகத்தில் அறைவது போல 2-3 வார்த்தைகளில் சொல்லிவிடு. வியாக்கியானம் தேவையானால் நான் கேட்டு வாங்கிக் கொள்கிறேன். குமாருக்கு 28ஆம் தேதி ஹரித்வாரில் கல்யாணம். கல்யாணம் என்ற வார்த்தையின் ஒலி காற்றோடு காற்றாய் மறைவதற்குள் நாதன் எழுந்து நின்றார். நீண்ட நேரம் கண்ணனையே கூர்ந்து பார்த்தார். பிறகு தாமாக உட்கார்ந்து கொண்டார். அவருடைய மௌனத்தை கண்டு கண்ணன் பயந்து போனான் என்றால் ராதிகா மௌனத்தின் முடிவுக்காக காத்து கொண்டிருந்தாள். பிள்ளையின் காதல் திருமணத்தை பற்றி தகப்பனார் மாதிரியான அபிப்பிராயத்தை வெளியிடப் போகிறார் என்று அறிய ஆவலும் ஆர்வமும் அவளை காக்க வைத்தன.
எரியும் விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது. கடிகாரத்தின் முட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தன. வெளியே மேகங்கள் உடைந்து மழை பெய்ய ஆரம்பித்தது. ஹால் மட்டும் ஹால் மட்டும் நிசப்தத்தில் உறைந்து கிடந்தது. அப்பாவின் மௌனம் மெல்ல மெல்ல பயத்தை கிளப்பியது ராதிகாவின் மனத்தில். குமாரின் காதல் கல்யாண செய்தியே அப்பாவை வீழ்த்தி விட்டது. என்னதான் பெரும் படிப்பு படித்து பெரிய பெரிய பதவிகளை எல்லாம் வகித்திருந்தாலும் அவருடைய மனம் அவர் தம்பட்டம் அடித்துக் கொள்வது போல் வஜ்ரம் ஏறிய மனம் அல்ல என்று அவள் நினைத்தாள். மற்ற எல்லா தகப்பனார்களின் மனம் போலத்தான் அவர் மனமும் என்று கருதினாள். இந்த எண்ணமே ஒருவித திருப்தியையும் அளித்தது. கடைசியில் ஒரு சகாப்தம் முடிவுற்றது போல் அவருடைய மௌனமும் முடிவுற்றது. கண்ணா, மாமா, கல்யாணத்துக்கு நீ போகப் போகிறாய் இல்லையா? ஆமா மாமா, நான் வந்துதான் ஆகணும் என்று எழுதியிருக்கிறான். போய்விட்டு வா, நிதானமாக பேசினார். அவருடைய பேச்சின் நிதானம் ராதிகாவின் ஆசையை வெளியே இழுத்து வந்தது. அப்பா, நானும் போய்விட்டு வருகிறேன். உன் இஷ்டம். என்னப்பா விட்டேத்தியாக பேசுகிறீர்கள்? அவன் இஷ்டப்பட்டான், கல்யாணம் செய்து கொள்றான். நீ இஷ்டப்படுற, போய்விட்டு வா. இனிமேல் என்னுடைய அனுமதி யாருக்கும் எதற்கும் தேவையில்லை. அப்பா. ராதி, கத்தாதே. கண்ணா, இன்னொரு விஷயம். என்ன மாமா? குமாரிடம் நான் அவனிடம் மன்னிப்பு கேட்டதாக சொல்லு. மாமா? ஆமா, நான் அவன் என் பிள்ளை என்கிறதையே மறந்துவிட்டேன். 2-3 வருஷங்களுக்கு ஒரு தடவை லீவில் அவன் வந்து போன போது பிள்ளை வந்து போகிறான் என்ற எண்ணம்தான் எனக்கு இருந்ததே தவிர அவனுக்கு ஒரு தகப்பனார் செய்ய வேண்டிய கடமை என் நினைவுக்கு வரவே இல்லை. இது என்னுடைய தப்பு. ராதிகாவும் கண்ணனும் நாதனையே பார்த்தார்கள். இன்னொரு விஷயத்தையும் சொல்லு அவனிடம். எனக்கு என்னதான் அவன் மீது கோபம் இல்லாமல் போனாலும் என்னையும் கல்யாணத்துக்கு அழைக்கவில்லையே என்ற வருத்தமும் தாபமும் உண்டு என்று சொல்லு. நாளைக்கே உங்களுக்கும் எழுத சொல்லி கண்ணன் லெட்டர் போடட்டும். அது தானாக கனியாத பழம் ராதி என்ற நாதன் எழுந்தார். அடுத்த கணம் அவர் இது ஒன்றுமே நடக்காதது போல, ராதி, பாலம்மா கிட்ட சொல்லு, கண்ணனும் சாப்பிட வருகிறான்னு. கண்ணா, கல்யாண செய்தியை கொண்டு வந்திருக்க, சாப்பிட்டு விட்டு போ என்றார். வார்த்தைகள் என்னதான் வந்தாலும் அவற்றில் தோய்ந்திருக்கும் விரக்தியை உணர்ந்தான் கண்ணன். வேண்டாம் என்று சொல்லவும் அவனால் முடியவில்லை. அவனது மௌனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவரைப் போல், நாதன், கண்ணா, என் கை என் கண்ணையே குத்தி கொண்டு விட்டது. இந்த வலியை கண்டு நீ ஏன் தளர வேண்டும்? வா, சாப்பிட போகலாம். மனித இயல்புகள் இப்படித்தான் இருக்கணும்னு நாம் தீர்மானிக்கப்படாது என்ற உண்மை இப்பத்தான் கொஞ்ச நாளாக எனக்கு புரிந்து வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் நான் இப்போதுதான் வளர ஆரம்பித்திருக்கிறேன். வா, சாப்பிடலாம் என்றார். மகாலிங்கத்தின் சஷ்டியப்த பூர்த்திக்கு இன்னும் 5 நாட்களே இருந்தன. எதை செய்வது, எப்படி செய்வது என்று புரியாமல் மலைத்து நின்ற ஜெயலட்சுமி எதையும் செய்யாமல் எதிரே இருக்கும் கணவரையும் அருகே நிற்கும் அப்புவையும் பார்த்தாள். வீட்டில் இல்லாத கண்ணனை நினைத்து கொண்டாள். மகாலிங்கம் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. காரியங்கள் அனைத்தையும் சரியான 2 பிள்ளைகளிடம் ஒப்படைத்த பின் மனதை உலுப்பிக் கொள்வானேன் என்று அவர் எண்ணினார். மனைவி பொறுமை இழந்து தவிப்பதை கண்டபோது அவருக்கு சிரிப்புதான் வந்தது. ஜெயா, ஏன் இப்படி இடிஞ்சு போய் நிக்கிற? உட்கார் என்றார். ஆமாம், உட்கார்னு நீங்க சொல்லிவிட்டீர்கள். செஞ்சதையெல்லாம் நினைச்சு பார்த்தா ஒன்றும் செய்யாதது மாதிரி இருக்கு. செய்ய வேண்டியது என்ன என்ன என்று எண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லாதது மாதிரியும் இருக்கு. ஆனா நமக்கு தெரியாம ஏதேனும் முக்கியமா இருக்குமோ என்ற கவலையும் ஏற்படுறது. மாமிக்கு என்னைக்குமே இந்த மாதிரி எல்லாம் பீதி உண்டாகும். சஷ்டி அப்ப பூர்த்தினா கேட்கணுமா? சொந்த விஷயமாச்சே என்றான் அப்போ. ஆமாண்டா, என்னுடைய விஷயம்தான், அவருடைய விஷயம் இல்லை என்றாள் ஜெயா எரிச்சலுடன். மாமி, நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்றே எனக்கு புரியவில்லை. சுக்ரீவனும் அனுமாரும் மாதிரி கண்ணனும் நானும் இருக்கிறோம். எல்லாம் அமோகமாக நடக்கப் போகிறது பாருங்கள். நீங்க என்ன சொல்கிறீர்கள் மாமா? உன்னை நீ அனுமார்னு சொல்லிக் கொள்வதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை. அந்த வர்க்கத்தை உசத்தி சொல்லிக் கொள்கிறாய், பரவாயில்லை. ஆனா கண்ணனை சுக்ரீவன்னு சொன்னா ஒருவேளை அவனுக்கு கோபம் வரும் என்றார் மகாலிங்கம். நீங்க சொல்றதும் உண்மைதான் மாமா, கண்ணன் ஒரு ஜாம்பவான் என்ற அப்போ. மாமி, இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்கள் என்றான். ராமாயணம் கேட்கணும், அதுவும் கிஷ்கிந்தா காண்டம்
என்றாள் அவள். திடீரென்று அப்பு எழுந்தான். எங்கடா கிளம்புற? எங்க புறப்படுற? அப்போ இருவரையும் மாறி மாறி பார்த்தான். மாமி ராமாயணம்னு சொன்னதும் சஷ்டி அப்த பூர்த்தி அன்னைக்கு ராத்திரி நடக்க போற ஹரி கதை ஞாபகத்துக்கு வந்தது. ராமர் பட்டாபிஷேகம் ஏற்பாடு செய்திருக்கோமே, அதுக்கு என்னடா இப்போ என்று கேட்டாள் ஜெயலட்சுமி. ஹரி கதை பண்ற சிதம்பர பாகவதருடைய மிருதங்கக்காரரால் வர முடியாதாம், அதனால அப்பு இழுத்தான். பிறகு ஜெயா மாமியை பார்த்தான். அதனால என்ன பண்ண போற? நிறுத்திட போறியா? எல்லாம் அப்புறம் சொல்றேன். டேய், சொல்லிவிட்டு போடா. புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுறையே, உங்களுக்கு கவலைப்பட ஏதானும் வேண்டாமா மாமி என்று சொல்லி அப்பு சிரித்தான். டேய் அப்பு, என்ன அழ வைக்காதே. புறப்பட்ட அப்பு நின்றான். கோயமுத்தூர்ல பலராமன்னு ஒருவர் இருக்கிறார். நன்னா மிருதங்கம் வாசிப்பார். அவரை ஏற்பாடு பண்ண போறேன். டேய், 4 நாள் இருக்கிற போது சொன்னா வருவாரா? மகாலிங்கம் குறுக்கிட்டார். அத பத்தி நீ ஏன் விசாரப்படுற? அப்பு பார்த்து கொள்கிறான். இந்த பலராமன் இல்லாட்டா இன்னொரு தனராமன். மாமி, எந்த வித்வானுக்கு அசௌகரியம் இருந்தாலும் பலராமனுக்கு இருக்காது. ஆபீஸுக்கு ஒரு நாள் லீவு போட்டு விட்டு வந்து விடுவார். ஆபீஸா? ஆமாம், வெறும் மிருதங்கம் வயிற்றுக்குத்தான் தாளம் போட்டது. அதனால அந்த காலத்திலேயே குமாஸ்தாவாக சேர்ந்தார். இப்போ ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லே தலைமை குமாஸ்தாவாக இருக்கார். 20ஓ 25ஓ கொடுத்தால் போதும். ஒரு வேஷ்டியும் துண்டும் கூட கொடுக்கணும் என்றாள் ஜெயலட்சுமி. மாமா, எனக்கும் கண்ணனுக்குமே வேஷ்டி மாங்கலையாம் என்றான் அப்பு. திடீரென்று அவன் தன் முகத்தில் அதிருப்தியையும் ஏமாற்றத்தையும் வரவழைத்து கொண்டான். ஜெயலட்சுமி மகாலிங்கத்தை பார்த்தாள். அப்பு சொல்றது வாஸ்தவமா என்று கேட்டாள். அப்போ நான் சொல்றது பொய்யா என்றான் மகாலிங்கத்தை பார்க்காமலேயே. அவருடைய மௌனம் ஜயாவின் எரிச்சலை அதிகமாக்கியது. கண்ணன் யந்திரமா உழைக்கிறான், இவன் பம்பரமா சுத்தறான். ஜெயலட்சுமி நிறுத்தினாள். மூச்சு வாங்கியது. அதே சமயத்தில் கண்ணன் திடீரென்று உள்ளே நுழைந்தான். அப்போ வெறும் பம்பரமில்ல, கயிறு இல்லாத பம்பரம். நீங்க 2 பேரும் சொல்லாமலேயே சில காரியங்களை செய்திருக்கிறான். 2 பேரும் கோபிச்சுக்க மாட்டீர்கள்னு அவன் மனசுல எண்ணம். என்னடா செய்திருக்கே? ஜெயலட்சுமி வேஷ்டி துண்டுகளை மறந்தாள். சொல்லுடா அப்பு என்றான் கண்ணன். எதை சொல்லு என்கிற? ஓ, நிறைய இருக்கா என்று கேட்டார் மகாலிங்கம். கண்ணன் சிரித்து கொண்டே சொன்னான். ஃபேக்டரி தொழிலாளிகளுடைய மனைவிகளுக்கும் குழந்தைகளுக்கும் எஸ்டேட்டில் வேலை செய்கிற கூலிகளுக்கும் புடவை ரவிக்கை வேஷ்டின்னு நிறைய துணிமணிகளுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கிறாள். அதுவும் நான் தானே கோயமுத்தூருக்கு போய். ஏண்டா அப்படியா என்றார் மகாலிங்கம். ஆமாம், உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறேன். பணக்காரர்கள் உதட்டாலே புகழ்ந்து ஈரமில்லாத கையாலே கை குலுக்கி விட்டு போவார்கள். ஆனால் ஏழைகள் மனசு குளிர்ந்து வாழ்த்துவார்கள். அந்த ஆசீர்வாதம் உங்க 2 பேருக்கும் வேணும்னு தான் செய்தேன். நான் போய் கேன்சல் பண்ணிடுறேன், கவலைப்படாதீர்கள் என்றான் அப்போ. 1800 ரூபாய் செலவு. மாமாவுக்கு பல்லு குத்துற செலவு. கேன்சல் பண்ணாதேடா, ஏழைக மனசு குளிரட்டும். பார்த்தியா, ஏதோ முக்கியமானது விட்டு போறதுன்னு உதச்சுக்கிறேனே. இது மாதிரியான விஷயங்கள் தான் என்றாள் ஜெயலட்சுமி. இன்னும் என்னடா செய்திருக்க? அப்போ கலகலவென சிரித்தான். டேய் கிளம்பு, சிரித்து கொண்டு நிற்காதே என்ற கண்ணன் அவசரப்படுத்தினான். மாமா, நானும் அப்புவும் நாளைக்கு காத்தாலே மேட்டுப்பாளையம் போகிறோம், பெரிய காரையும் ஜீப்பையும் எடுத்துக்கொண்டு என்றான். நளினியை எதிர்த்து கொண்டு அழைக்கத்தானும் போவதாக ஸ்ரீதர் சொன்னானே என்றார் மகாலிங்கம். அவன் ஒன்றும் போக வேண்டாம் என்றாள் ஜெயலட்சுமி. அவனும் வர்றதானால் வரட்டுமே மாமி என்றான் அப்பு. கூடாது, அவனுக்கு ஆபீஸில் தான் வேலை. உங்களுக்கு அவனை பிடிக்கலை. ஆமாம், பிடிக்கலை. அவன் மூஞ்சியும் முகரையும். ஏன் மாமி அவனை கரிச்சு கொட்டுகிறீர்கள்? நளினி இண்டஸ்ட்ரீஸின் என்ஜினியர், மேநாடுகளில் படித்தவன், வாட்ட சாட்டமா இருக்கான், தங்கமான குணம். இல்லையா கண்ணா? புதுசா நான் என்ன சொல்ல போறேன்? ஆனா அவன் வர்றதானா இன்னொரு கார் வேண்டி இருக்கு. போறபோது ஜீப்பில் வரட்டும், வர்றபோது பஸ் இருக்கவே இருக்கு என்றான் அப்பு. ஜெயலட்சுமி இறைந்தாள். என் பெண்ணை எதிர்கொண்டு அழைக்க அந்த தடியன் போகக்கூடாது. நீங்க என்ன சொல்கிறீர்கள்? நீதான் அடிச்சு சொல்லியாச்சே என்றார் மகாலிங்கம். அப்பு, வாடா, தொட்டிலையும் ஆட்டி குழந்தையையும் கிள்ளியாச்சு, போதும். தொள தொளவென வழியும் காக்கி கால் சிராயுடன் அப்பு கண்ணன் பின்னால் ஓடினான். அவர்கள் இருவரும் மறைந்த பிறகு மகாலிங்கம்
ஜெயாவை பார்த்து கேட்டார். இந்த 2 பிள்ளைகளையும் பற்றி என்ன நினைக்கிற? ஜெயலட்சுமி விழித்தாள். பிறகு, ஏன், நல்ல பிள்ளைகள் என்றாள். சுக்ரீவன் அனுமார்னு அப்பு சொல்லிக் கொண்டான். ஆனால் 2 பேரும் பரதனும் லக்ஷ்மணனும் மாதிரி. மறுபடியும் ராமாயணத்தை ஞாபகப்படுத்தாதீர்கள். மிருதங்கக்காரன் நினைவு வந்துடும். அப்புறம் கவலை அள்ளி தின்னும். அப்போ மிருதங்கக்காரன் நினைவு இப்ப வரலையா என்று கேட்டு சிரித்தார் மகாலிங்கம். பிறகு நிதானமாக, ஜெயா, நீ ஸ்ரீதர் விஷயமாக பேசினதெல்லாம் சரி. ஆனா கொஞ்ச நாட்களுக்கு மனசிலேயே வைத்துக்கொள். நேரடியாக சொல்லி விடாதே என்றார். ஏன்? நாளைக்குத்தான் நளினி வருகிறாள். அவள் ஃபேக்டரியில் 4-5 மாசமாவது நன்னா பழகி வேலையை பூரணமாக கற்றுக்கொள்ளணும். 2ம் கெட்டான் வேளையில் ஸ்ரீதரை விரோதித்து கொண்டு அவனை அனுப்பிவிட்டால் நமக்குத்தான் சிரமம். அவன் போக்கும் குணமும் நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, அவன் வேலையில் அவன் சூரன்தான். நம்மிடமே அவன் ரொம்ப ஸ்டைல் காட்டுறான் என்றாள் ஜெயா. உனக்கு அவன் ஸ்டைல் காட்டுறது ஒண்ணுதான் தெரியும், மற்ற விஷயங்கள் ஒன்றும் தெரியாது. எனக்கென்ன தெரியும்? நீங்க ஏதாவது சொன்னாத்தானே. வேலை வரப்போது சொல்றேன். கண்ணனுக்கும் அவனுக்கும் அவ்வளவா ஒத்து வர்றதில்லைன்னு காதுல விழுந்தது. ராயர் சொன்னார். கண்ணனோடு ஒருவனால் ஒத்து போக முடியலைன்னா நீயே பார்த்து கொள்ளேன். சரி சரி, நாம பேச வேண்டியது எவ்வளவோ இருக்கு. இந்த ஸ்ரீதர் இப்ப முக்கியமில்ல என்றார் மகாலிங்கம். ஒன்று கேட்க மறந்துட்டேன் என்ற ஜெயலட்சுமி திடீரென்று ஆரம்பித்தாள். என்ன? நாதனை பார்த்தீர்களா சமீபத்தில்? நேற்று பார்த்தேன். ஏன்? ஒரு தடவைக்கு 3 தடவையாக அழைக்கணும் அவரை, இல்லாவிட்டால் வரமாட்டார். நான் 2-3 தடவை பேச்சோடு பேச்சா சொல்லியாச்சு. நளினி வந்த பிறகு அவளும் போய் அழைக்கட்டும். ஆனா மனுஷன் வருவாரோ என்னவோ. ஏன்? பிள்ளை அப்பா பேச்சை கேட்காமலே தன் கல்யாணத்தை நிச்சயம் செய்து கொண்டு விட்டான். இந்த மாச கடைசியில் கல்யாணம். அப்படியா? குமாரா? ஆமாம். மனுஷன் வெளியே வழக்கமான திடத்தோடு பேசினாலும் நாடி தளர்ந்து போயிருக்கிறார்னு நன்னா தெரியறது. அட பாவமே, குமாருக்கு நளினியை பார்க்கணும்னு நாம அந்த காலத்தில் நினைச்சுண்டு இருந்தோம் இல்லையோ? ஒருத்தன் பெண்டாட்டியை இன்னொருத்தன் கட்டமாட்டான் ஜெயா. கொஞ்ச நாளா என் மனசுல என்ன தோணிட்டு இருக்கு தெரியுமா? தெரியாது. குணத்துல தங்க கம்பியா ஒருத்தன் கைக்குள்ளையே இருக்கான். அவனை ஏன் மாப்பிள்ளையாக்கி கொண்டு வீட்டோடு வச்சுக்கப்படாதுன்னு தோணிட்டு இருக்கு. யாரு, அப்புவா? வேண்டுமென்றே கேட்டார் மகாலிங்கம். உங்களுக்கு போறதே புத்தி. அப்பு அனுமார் பிரம்மச்சாரியாகவே காலத்தை ஓட்டுவான். இல்லாமல் போனா லக்ஷ்மணன் மாதிரி பெண்டாட்டி நினைவே இல்லாமல் ஒழிச்சுருப்பான். கண்ணன் மாப்பிள்ளையா வந்தா நமக்கு என்ன குறைஞ்சு போயிடும்? நீ சொல்ற, நானும் சரி என்கிறேன். உடனே கல்யாணம் நடந்துடுமா? கழுத்தை நீட்டுன்னு சொன்னா நீட்டி விடுற பெண்ணா நம்ம பெண்? நளினிக்குத்தான் கண்ணனை தெரியுமே, பரிச்சயம் இருக்கே. ரொம்ப சரி. ஆனா கண்ணன் என்ன நினைக்கிறானோ? கண்ணனுக்கு என்ன ஆட்சேபம் இருக்கும்? நாதனுடைய பெண் ராதிகா இருக்கிறாள். நாதன் தம் பெண்ணை கண்ணனுக்கு கொடுக்க முன் வருவார்னு நீங்க நினைக்கிறீர்களா? ஏன் கூடாது? ஐசிஎஸ் ஜம்பம் இன்னும் போகலை. தங்கை சீதாவை முக்காலோப்பனம் செய்யறதில்லை. அவளுடைய பிள்ளைக்கா தம் பெண்ணை கொடுப்பார்? நம்ம பெண் மாதிரிதான் ராதிகாவும். சொல்லப்போனா பிடிவாதம் 10 மடங்கு ஜாஸ்தி. அதனாலே பிள்ளை கட்டும் இருண்டு போன மாதிரி பெண்ணும் கட்டும் இருண்டு போகலாம். ஆனா மாமாவுக்கு இஷ்டம் இல்லாத, ஏன் மாமா வெறுக்கிற காரியத்துல கண்ணன் பிரவேசிக்க மாட்டான், ஒதுங்கிக் கொள்வான். பார்ப்போம் பார்ப்போம் என்றார் மகாலிங்கம். என்கிட்ட இப்போ வாதாடினீர்கள், ரொம்ப சரி. ஆனா உங்க மனசுல என்ன இருக்கு? கண்ணனை பத்தி குத்தலா சொன்னா நாக்கு அழுகிடும். நான் அதை கேட்கலை. கொஞ்சம் பொறுமையா இரு, நளினி வரட்டும். ஜெர்மனியில் இருந்து வரவளுடைய மனசுல என்ன மாற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு மாற்றமும் இராது. அவள் ஃபேக்டரியில் ஸ்ரீதரோடு பழகப் போகிறாள். ஸ்ரீதர் அவளோடு பழகும்போது ஃபேக்டரி சம்பந்தமான விஷயங்களோடு நிறுத்தி கொள்ள போறதில்லை. அத்துமீறி பழகினால் அந்த தடியன் கழுத்தை நானே நொறுக்கி விடுவேன். அதுவரையில் உன் பெண் காத்து கொண்டிருக்க மாட்டாள். ஆனால் அவள் வந்த பிறகு, அவளுடன் பழகும்போது ஸ்ரீதர் உண்மையாகவே தன் போக்கை மாற்றிக்கொண்டாள். ஜெயலட்சுமி விழித்தாள். பயப்படாதே ஜெயா, ஏதாவது விபரீதம் நடக்குமோன்னு நீ பயப்படுற. ஒன்றும் நடக்காது. உண்மையாகவே ஸ்ரீதர் நல்லவனாக மாறி நளினிக்கும் அவனை பிடித்து விட்டால் அவனே நமக்கு மாப்பிள்ளையாக வருவதில் யாருக்கும் ஆட்சேபம் இருக்க முடியாது. தொழிலகத்தின் எதிர்காலம் மகோன்னதமாக இருக்கும். எனக்கு என் பெண்ணின் எதிர்காலம்தான் முக்கியம்.
கவலைப்படாதே, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஸ்ரீதரை போல உள்ளவர்களால் எளிதில் மாற முடியாது. அப்படி மாறினது போல தோன்றினாலும் சீக்கிரமே வேஷம் கலைந்துவிடும் சொல்லிவிட்டு மகாலிங்கம் எழுந்தார். மனைவியின் முகத்தை பார்த்தார். அடுத்த நிமிஷம் அவர் அறையை விட்டும் வெளியேறினார். மேட்டுப்பாளையம் பவானி பாலத்தை தாண்டியதும், கண்ணா, போஸ்ட் ஆபீஸ் கிட்ட வண்டியை ஓரமா நிறுத்து என்றான் அப்பன். எதற்கு என்றான் அப்பு. எதற்கு? நிறுத்தேன். அப்புவுக்கு 2 நிமிஷம் வேலை ஒன்று இருக்கு. ப்ளூ மவுண்டன் வர நேரம் ஆயிடுத்து. நாமே லேட். முதல்ல நிறுத்து 1 நிமிஷம். கண்ணன் பொறுமை இழந்தாலும் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று எண்ணி காரை நிறுத்தினான். பின்னால் வந்த ஜீப்பும் நின்றது. காரில் இருந்து அவசர அவசரமாக இறங்கி ஓடிய அப்போ 5வது நிமிஷம் தூக்க முடியாமல் ஒரு சுமையை தூக்கி கொண்டு திரும்பினான். என்னடா அப்பு இது? எனக்கு தோணவே இல்லையே என்று அயர்ந்து போனான் கண்ணன். இது போராது. ஏண்டா, நளினியால இத்தனை பெரிய ரோஜா மாலையை தாங்க முடியுமா? செண்டைத்தான் தூக்க முடியுமா? அப்புவே கையில தூக்கிண்டு வந்திருக்கானே என்று சொல்லி சிரித்தான் அப்பு. பிறகு மாலையையும் செண்டையும் பின் சீட்டில் மெதுவாக வைத்தான். இதெல்லாம் எப்போ ஏற்பாடு செய்த? என்கிட்ட இந்த மாதிரி செய்ய போறேன்னு கூட சொல்லலையே. உங்க யாருக்காவது இந்த மாதிரி ஐடியா தோன்றதான்னு பார்த்தேன். நீ சொல்லவில்லை. ஜெயா மாமிக்கு கூட சஷ்டியப்த பூர்த்தியின் போது தன் கழுத்தில் விழப்போகிற மாலையை பற்றியே நினைவு. அதனால அப்பவே ஏற்பாடு செய்யும்படியா நேர்ந்தது. எங்க வாங்கின? கோயம்புத்தூர்ல இருந்து வர்றது. பஸ் டிரைவர் துரை கண்ணுகிட்ட 2 நாள் முன்னாலேயே சொல்லி இருந்தேன். அவன் இன்னைக்கு காலை முதல் பஸ்ல வர்றதா சொன்னான். வரப்போது மாலையையும் கொண்டு வந்தான். அப்போ என்று ஆரம்பித்த கண்ணன், நீ பெரிய ஆள்டா, நீ பெரிய ஆள். எதை எப்போ எப்படி செய்யணும் என்கிறதை உங்கிட்ட இருந்து கத்துக்கொள்ளணும். இப்போ இந்த அப்புவால உனக்கு என்ன காரியம் ஆகணும்? வாயார புகழ்கிறாய். நீதான் கயிறு இல்லாத பம்பரமாச்சே. ஒருத்தர் சொல்லியா நீ ஏதும் செய்யற? அப்பு, தலையில ஐஸ் வைக்காத. அப்புறம் அப்பு ஸ்டேஷன் பக்கமே கால் வைக்காம பஸ்ஸிலேயே திரும்பி விடுவான். கண்ணன் சிரித்தான். சில சமயத்துல நீ இப்படி முட்டாள் மாதிரியும் பேசுற. பிளாட்பாரத்தை அடைந்த பிறகுதான் ரயில் 10 நிமிஷங்கள் தாமதமாக வருகிறது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். ஜீப் டிரைவரும் இன்னொரு சிப்பந்தியும் சிமெண்ட் பெஞ்சில் மாலையையும் செண்டையும் வைத்துவிட்டு அருகிலேயே நின்று கொண்டிருந்தார்கள். கிடைத்த 10 நிமிடங்களை காஃபி அருந்த பயன்படுத்தி கொண்டார்கள் அப்புவும் கண்ணனும். சிற்றுண்டி சாலையை விட்டு வெளியே வருகையில் அப்பு, கண்ணா, இப்போ உன் மனசுல என்ன இருக்குன்னு அப்புவுக்கு தெரியும் என்றான். என்ன? நளினி கழுத்தில் யார் மாலையை போட போகிறார்கள் என்று. இந்த கேள்வி என் மனசுல மாலையை பார்த்ததுமே எழுந்தது. ஆனா அதற்கும் நீ ஏற்பாடு செய்திருப்பாய் என்று விட்டு விட்டேன். இந்த கணத்தில் என் மனசில் என்ன இருக்குன்னு உன்னால சொல்ல முடியாது. கண்ணனுடைய பேச்சை லட்சியம் செய்யாதது போல அப்போ சற்று தூரத்தில் பட்டு பாவாடையும் தாவணையுமாக நின்ற ஒரு பெண்ணையே பார்த்து கொண்டிருந்தான். கண்ணா, நீ அப்போ உன் மனசுல கேட்டுக்கொண்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிடுத்தோ. வா வா. அப்போ பெண்ணை நோக்கி விரைவாக முன்னேறினான். கண்ணனும் மெதுவாக பின்தொடர்ந்தான். அருகே சென்ற போதுதான் பெண்ணுடன் ஒரு பெரியவரும் இருப்பது தெரிந்தது. சார், இவள் உங்க பெண்ணா என்று ஆரம்பித்தான் அப்பு. ஒரு தடவை அவனை ஏற இறங்க பார்த்த அவர் பின்னால் நிற்கும் கண்ணனையும் கவனித்துவிட்டு, ஆமாம், ஏன் என்று கேட்டார். ஏன் குழந்தை, உன் பேரு என்ன? நான் ஒன்றும் குழந்தை இல்லை என்று சொல்லி கழுக்கென்று சிரித்தாள். நீயே சிரிக்கிற என்று இந்த அப்புவுக்கு தெரியும். தொள தொள பேண்டையும் ஷர்ட்டையும் உருண்டையான மூக்கையும் பார்த்துத்தானே. திடீரென்று அப்புவின் பாணியிலேயே அந்த பெண்ணும் பேசினாள். இந்த வசந்தா மற்றவர்களுடைய உருவத்தை பார்த்து ஏளனமாகவோ பரிகாசமாகவோ சிரிக்க மாட்டாள். வெரி குட், வெரி குட். அப்போ ஆரவரித்து கொண்டிருக்கையிலேயே பெரியவர், உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டார். குரலில் கடுமை துணித்தது. பெண்ணை விட்டுவிட்டு அப்போ பெரியவரை பார்த்தான். சார், உங்களுக்கு ஊட்டியில மகாலிங்கத்தை தெரியுமா? எஸ்டேட் ஓனர், பேங்க் டைரக்டர், நளினி இண்டஸ்ட்ரீஸ் முதலாளி. அவருடைய பெண் தோ வரப்போகிறாள். எங்கிருந்து தெரியுமா? ஜெர்மனியிலிருந்து. அவளை வரவேற்கத்தான் நாங்கள் வந்திருக்கோம். இவர்தான் மிஸ்டர் கண்ணன், மேனேஜர். இன்னொருத்தன், அதாவது நான், அப்பு, ஒரு சித்தாள். சமாச்சாரத்தை சொல்லுங்களேன், ஊரை சுற்றுகிறீரே. பிறந்ததிலிருந்து உண்டான பழக்கம். விஷயம் இவ்வளவுதான். வரப்போகிற நளினியின் கழுத்தில் உங்க பெண் நாங்க கொண்டு வந்திருக்கிற ரோஜா மாலையை போடணும்.
போ, இதுதானா? இதை முதல்லேயே சொல்றது தானே. குலம் கோத்திரமெல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சீங்களே. பெரியவர் முதன்முறையாக சிரித்தார். பிறகு கண்ணனும் சிரிப்பதை கவனித்துக் கொண்டே, வசந்தா, நீ மாலையை போட்டு வரவேற்பு கொடம்மா என்றார். சரியப்பா என்று அவள் அப்புவை பார்த்து, வசந்தாவை பார்க்கலேனா என்ன செய்திருப்பீங்க என்று கேட்டாள். இந்த அப்புவே நாணிக்கு ஒண்ணிண்டு ஒரு பொன்னாட்டமா சிரிச்சுண்டு இப்போ நீ சிரிக்கிறையே அது மாதிரி சிரிச்சுண்டு நளினி கழுத்தில் மாலையை போட்டிருப்பான். அப்புவுக்கு பெண்பால் அப்பி அப்பின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்குவான். வசந்தா வாய்விட்டு சிரித்தாள். ரயிலும் வருவது தெரிந்தது. ரயில் வந்து நின்றது. நளினி இறங்கினாள். அவளுடைய இரட்டை பின்னலையும் கருப்பு கண்ணாடியையும் தோளில் வழுக்கிக் கொண்டிருந்த புடவையையும் கண்டு அப்பு தனக்குள் சிரித்து கொண்டான். ரயில் பெட்டியில் இருந்து சாமான்களை சிப்பந்திகள் எடுத்து கொண்டு வர நளினி வெளியே பிளாட்பாரத்தில் நிற்க அப்பு வசந்தா என்று கூப்பிட்டான். அடுத்த கணம் பிரம்மாண்டமான ரோஜா மாலையை வசந்தா நளினிக்கு போட்டு செண்டையும் கையில் அளித்துவிட்டு வி ஆல் வெல்கம் யூ வித் கிரேட் பிளஷர் என்றாள். தமிழிலேயே சொல்லு வசந்தா, நளினி தமிழ் ஒலி கேட்டு ரொம்ப காலமாயிருக்கும் என்றான் அப்பு. எல்லோரும் சிரித்தார்கள். நளினியும் சிரித்து கொண்டே மாலையை கழற்றி கையில் வைத்து கொண்டாள். பிறகு அப்பு, யார் இந்த பெண் என்று கேட்டாள். அப்புவின் திடீர் தங்கை, திடீர் ஜிலேபி தயிர் வடை மாதிரி ஒரு திடீர் தங்கை, உனக்கு திடீர் மாலை போடுவதற்காக தயாரான தங்கை என்றான். கண்ணா, சௌக்கியமா என்று கேட்ட நளினி, அம்மாவும் அப்பாவும் எப்படி இருக்கிறார்கள்? அம்மா உடம்புக்கு ஒண்ணுமில்லையே என்று தொடர்ந்தாள். ஹாப்பி கப்பிள் என்றான் அப்பு. தமிழிலேயே பேசு என்றாள் நளினி. நேத்து தான் அவர்களுக்கு கல்யாணமான மாதிரி இருக்கு. இன்னும் 4 நாட்களிலே இன்னொரு கல்யாணம். அடுத்த வருஷமே சதாபிஷேகமும் வரக்கூடாதான்னு அம்மா ஏங்கறா என்ற அப்பு மூச்சு விடாமல் பேசிவிட்டு புறப்படுவோமா என்றான். வசந்தாவும் அவளுடைய தந்தையும் விடை பெற்று கொண்டு போனார்கள். தேங்க்யூ வெரி மச் மை லிட்டில் சிஸ்டர் என்று சொல்லி அப்பு அவளுக்கு உபச்சாரம் செய்தான். மூவரும் நடந்தார்கள் காரை நோக்கி. கண்ணா, நீ நன்னா மாறியிருக்க, உடம்புல சதை ஏறி இருக்கு என்றாள் நளினி. அப்போ என்று கேட்டான் அப்பு. நீ என்னன்னைக்கும் ஒரே மாதிரிதான். எத்தனை சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டாது, எத்தனை நாள் பட்டினி கிடந்தாலும் உடம்பு தேயாது என்றாள் நளினி. இன்னமே தேய்வதற்கும் ஒண்ணும் இல்ல என்றான் கண்ணன். அவர்கள் சந்தோஷத்தின் எல்லையில் இருக்கையில் பிளாட்பாரத்தின் கோடியில் இருந்து ஒருவன் தலை தெறிக்க ஓடி வருவதை மூவருமே கண்டார்கள். அப்பவும் கண்ணனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். ஓடி வந்தவன் மூச்சு இறைக்க நின்றான் நளினியின் முன். பிறகு நிதானமாக, ஹாப்பி டு see you மிஸ் நளினி. ஐ ஆம் ஸ்ரீதர், என்ஜினியர் அண்ட் டெக்னிக்கல் அட்வைசர் டு நளினி இண்டஸ்ட்ரீஸ் என்றான். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் என்ற நளினி. நீங்கள் இவர்களுடன் வரவில்லையா என்று கேட்டாள். இல்லை, ஒரு வேளையை நான் கூட வருவதை அவர்கள் விரும்பவில்லை போல் இருக்கிறது. ஒரு டாக்ஸியை அமர்த்தி கொண்டு வந்தேன், அதுதான் லேட் என்ற அப்பு. ரயில் சரியான டயத்துக்கு வந்திருந்தா மிஸ் நளினியை பிளாட்பாரத்தில் சந்திக்காமல் வழியில கல்லாறிலோ பர்லி ஆறிலோ சந்தித்திருப்பார். எப்ப அப்பு, ஷட்டப் என்றான் ஸ்ரீதர். தேங்க்யூ என்றான் அப்பு. நான் தாமதமாக வந்ததற்கு என்னை மன்னியுங்கள் என்றான் ஸ்ரீதர். உண்மையில் நான் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை, என் கடமை என்று இழுத்தான் ஸ்ரீதர். இட் இஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ என்றாள் நளினி. பிறகு கண்ணனை பார்த்து, போவோமா என்று கேட்டாள். அப்போ மிஸ்டர் ஸ்ரீதர் நீங்கள்? டாக்ஸி காத்து கொண்டிருக்கும் அவருக்கு என்றான் அப்போ. தீப்பொறிகள் சிதறின ஸ்ரீதரின் கண்களில் இருந்து. ஆனால் அவனால் ஏதும் பேச முடியவில்லை. நாம் ஊட்டியில் சந்திப்போம் என்று சொல்லிவிட்டு நளினி காரில் ஏறிக்கொண்டாள். சஷ்டியப்த பூர்த்தி முடிந்து 2 நாட்களாகிவிட்டன. ஜெயலட்சுமிக்கு இருக்கை கொள்ளவில்லை. உள்ளத்தின் பூரிப்பில் அவளுக்கு எதை செய்வது, எப்படி செய்வது என்றே தெரியவில்லை. சஷ்டியப்த பூர்த்தி எப்படி நடந்தது? எல்லோருக்கும் நடப்பது போலவா? உறவினர், உறவு இல்லாதவர், நண்பர்கள், தெரிந்தவர், தெரியாதவர் என்று எத்தனை 1000 பேர் வந்து குழுமி விட்டார்கள். இவர்களையெல்லாம் அவள் எப்படி சமாளித்தாள்? ஜெயலட்சுமிக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி அவள் தன்னுள் தானே வியந்து கொண்டிருக்கையில் மாமி என்ற குரல் கேட்டது. அப்போ வாடா என்று ஆரம்பித்த ஜெயலட்சுமி
டேய் என்று நிறுத்தினாள். என்ன சொல்லுங்கள். நீ இப்போ என்ன நினைக்கிற? எதை பத்தி? எல்லாத்தையும் பத்திதான். அடுத்த கணம் அப்பு எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ஆரம்பித்தான். கொடைக்கானலில் ஒரு ஆட்டுக்கு 2 தலை குட்டி பிறந்திருக்கு. ஏன் இப்படி ஒரு வினோதம்? மெட்ராஸ் கோவம் நதியில் கப்பலை விட முடியுமா? அயூப் கானுக்கு ஏன் வர வர மூளை மழுங்கிக் கொண்டு வர்றது? டேய் டேய், என்ன மாமி, என்னடா உளர்ற? அப்பு இப்ப என்ன நினைக்கிறான்னு கேட்டீர்கள். நினைக்கிறதை சொல்லித்தானே ஆக வேண்டும். நான் அதை கேட்கலடா. இந்த சஷ்டியப்த பூர்த்தியை பத்தி என்ன நினைக்கிற? மனுஷனுக்கு வயசு 60 ஆயிட்டா. இன்னமே வாழ போற நாள் கொஞ்சம்தான்னு ஒரு பயம் பிறந்துடுறது. இன்னமே நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாது என்கிற விரக்தியும் உண்டாயிடுறது. வீட்டில சாய்வு நாற்காலியிலே பிள்ளைகள் உட்கார்த்தி வச்சு வேடிக்கை பார்ப்பார்கள். நம்ம பேச்சை காது கொடுத்து கேட்க மாட்டார்கள் என்ற வேதனை தோன்றது. இந்த பயம், விரக்தி, வேதனை எல்லாம் அனுபவிக்க போறாரே, அதுக்கு முன்னாடி ஒரு விழா கொண்டாடி விடலாம்னு கொண்டாடுறது தான் சஷ்டியப்த பூர்த்தி. போடா, நீ ஏதாவது குதர்க்கமா பேசிண்டு. நம்ம வீட்டு விசேஷத்துல நல்ல ஆள் கூட்டம் இல்ல. சரியா 1172 பேர் வந்திருந்தார்கள். அப்பாடி, அப்புவுக்கு மூளை இல்லை மாமி. திடீரென்று அப்பு சோர்வுடன் காணப்பட்டான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.